3.25 சென்ட் சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த 3BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் நல்லா ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலில் 3 பக்கமும் ஜன்னல், கிச்சன் அண்ட் டைனிங்கில் மொத்தம் 5 ஜன்னல், ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் 2 ஜன்னல், இந்த மாதிரி நிறைய ஜன்னல் கொடுத்துருக்கிறதுனாலையும் இது கார்னர் சைட்டுங்கிறதுனாலையும் வீடு நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தென்கிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1615 ஸ்கொயர் ஃபீட். சைட் 34 அடி அகலமாகவும் 47 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் 47 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக கிராண்டாக பிளான் பண்ணி அதில் நிறைய ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸ்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 17x15. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 5.25 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டேல்ஸ் வச்சுருக்காங்க. நார்த் அண்ட் வெஸ்ட் சைடில் 6x5 அடி சைஸில் 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக ஈஸ்ட் சைட்லையும் ஒரு விண்டோன்னு 3 பக்கமும் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ரு ஆகிறோம். ரைட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். சைஸ் 4.25x4. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ரு ஆகிறோம். இதோட டோட்டல் சைஸ் 20x10. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில கிரானைட் ஃபினிஷில் டேபிள் டாப் அமைச்சிருக்காங்க. ஈஸ்ட், நார்த், சவுத்துன்னு மொத்தம் 5 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதனால ரூமே பார்க்க நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கடி கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 9x6 அடி சைஸில் லாபி. லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
அடுத்து லாபியிலிருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க 3rd பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10x4.25. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் சையுமே ஒரே மாதிரி 16x10 அடி சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப் பால்கனி கென்றாரோ. தரைக்கு புறமே வெதரிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் வடவள்ளியில் மருதுமலை ரோட்டில் ஆனந்தாஸ் ஹோட்டலுக்கு பேக் சைடில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,25,00,000. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.